நம்ம மியூசிக் பண்ணின்னு இருக்கேன், 4 படம் பண்ணிட்டேன். பட் இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோ படம் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லும்போது, இல்லைங்க நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, நான் பார்த்துன்னு தான் இருக்கேன், நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கும் பாருங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா, அப்படியே பிப்ரவரி போச்சு, மார்ச் போச்சு. மார்ச் எண்டில் எனக்கு கால் வருது, இது மாதிரி நான் வந்து ரத்னம் சார் பேசுகிறேன், இது மாதிரி வந்து ஏஎம் ரத்னம் சார் ப்ரொடியூசர். சார் சார் சொல்லுங்கள் சார், தம்பி நல்லா இருக்கியாப்பான்னு, அடுத்த விஜய் சார் படம் நீ பண்ணுப்பான்னாரு. என்னடா இது கனவா நினைவானே தெரியலையே சார், என்ன சார் சொல்கிறீங்க சார், அப்பா கிட்ட பேசணுமா என்கிட்ட பேசணுமா, ஏன்னா அப்பா வந்து நான் பண்ணிடுவேன். இல்லைப்பா அப்பா நம்மளுக்கு குஷியெல்லாம் பண்ணிட்டாருப்பா, நீ பண்ணு, இப்போ உன் பாட்டு ரொம்ப நல்லா போயின்னு இருக்கு, நல்ல மாசாக பண்ணுறீங்க, இந்த படத்துக்கு ரொம்ப மாசான பாட்டு தான் வேணும் சொன்ன உடனே ரொம்ப ஷாக்கு. உடனே அப்புறம் பேரா சாரும் ஃபோன் வாங்கி பேசினார், சார் வணக்கம் சார், சார் பண்ணலாம் சார், சூப்பராக பண்ணலாம் சார்னு சொல்லிட்டு போது எனக்கு ரொம்ப ஷாக்கு. மார்ச் நைட்டாக ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிட்டு சர்ப்ரைஸாக, என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிஃப்ட்டு கொடுத்துட்டு, இல்லை நீ சொன்ன மாதிரி விஜய் சார் படம் புக் ஆகிருக்கு எனக்கு, ஐயோ கடவுளே.